Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 433 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியும் போன்க்லேவும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னானுங்களே. கொக்காமக்கா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி கதகளி ஆடுவானுங்க. இவனுக்கு அடிக்கிற அடியில ப்ளூ கோரிஸ் எல்லாம் சும்மா திருக்கும். இவனுக்கு உள்ள வரும்போது இந்த ப்ளூ கோரிஸ்க்கு அந்த அளவுக்கு பில்டப் பண்ணானுங்க. ஆனா ஒரு அடி கூட நம்ம ஆளுகளை திருப்பி அடிய முடியல. இவனுக்கு அடியாத நல்லா கேப் விடாம வாங்கிட்டு இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ரூம்ல ஒரு லிஸ்ட் எடுப்பானுங்க. என்னன்னா உள்ள வந்த ஸ்டார் ஹேட் லூஃபிக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றான்னு. முதல்ல பக்கி, ரெண்டாவது முன்னாள் பரக்கு ஒர்க்ஸ் சேர்ந்த மிஸ்டர் 3, இவன் பேரு கேல்டினோம்பாங்க. மூணாவது போன்க்லே, இவன் மிஸ்டர் 2, இவனுமே பரக்கு ஒர்க்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஏஜென்ட்டா வேலை பார்த்தவன் தான். சோ இப்படி எல்லாத்தோட டீடைலுமே ஒண்ணு விடாம அவனுக்கு கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்ப லூஃபியும் போன்க்லேவும் டிஸ்ட்ரிக்ட் எண்ணுல லெவல் 3ல இருக்கானுங்க. ப்ளூகோரிஸ் அவங்கள தடுக்க போயுமே எதுவும் பண்ண முடியல. அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விட்டு வந்துட்டானுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதே நேரம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறானுங்க. தோழியை முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா தப்பிச்சு ஓடுவானுங்க. இப்போதைக்கு லூஃபிக்கு எப்படியாச்சும் கீழே போயே ஆகணும். சோ எப்படி போகணும் என்னன்னு கேட்டவன படிக்கட்டு ஆப்போசிட்லயே இருக்குது. நம்ம சட்டு புட்டுன்னு போயிடலாம், ஒண்ணு கவலைப்படாதப்பா. லூஃபிக்கு செம ஹாப்பி. போன்க்லே மட்டும் கூட இல்லன்னா கண்டிப்பா லூஃபி அங்க அங்கன்னு சுத்திட்டே கலந்துருப்பான். மாத்தி மாத்தி ஜாலியா பேசிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுவானுங்களா. இவனுங்க போறத கேமரால பாத்துருவானுங்க. இப்ப நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்கிறது லெவல் 4க்கு போற படிக்கட்டுக்கு. இப்படி இவனை மட்டும் தான் ட்ராக் பண்றாங்களான்னு கேட்டா அதான் இல்ல. அந்த பக்கியும் மிஸ்டர் 3யும் என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாத்துட்டானுங்க, எங்க இருக்கானுங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஜெயிலுக்குள்ள இருக்க ஒருத்தன் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல யூஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு அது நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்குது. அதே நேரம் போவா ஒரு வழியா ரிட்டர்ன் வந்து சேர்ந்துட்டா. அவ்வளவுதான் விலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு இந்தாங்க உங்க கிளாக்னு சொல்லி கொடுப்பா. சும்மா கெத்தா வாங்கி மாட்டிட்டு பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிம்பா. பாவம் அந்த டொமினோ புள்ளைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணு ஞாபகம் இல்ல, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பாளா. அப்போ போவா எதுவுமே தெரியாத மாதிரி, ஆமா ஏதோ இன்ட்ரூடர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சுன்னு கேப்பா. அந்த டொமினோ அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல இம்பல் டவுன்ல அயன் டைட் செக்யூரிட்டி இருக்கு. உள்ள வந்தவங்க யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிச்சு வெளியில போக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம வார்டன் மகளனும் அங்கதானே இருக்கான். எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த லூசு பைய எதுக்கு இப்படி ஒரு நரகத்துக்குள்ள வந்தான்னு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்ட்டு அவ பாட்டுக்கு போவா. இப்ப அவளுக்கு கவலை என்னன்னா அந்த மகளன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். கண்டிப்பா லூஃபி கூட சண்டை போட்டா அவன் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லூஃபிய மட்டும் பிடிச்சிடவே கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவா. இங்க வார்டன் வந்து எல்லா மேட்டரையும் விசாரிப்பாரு. இந்த மாதிரி சால்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்களை இன்னுமா பிடிக்காம வச்சிருக்காங்கிற மாதிரி கேப்பான். நம்மளால என்னென்ன பண்ணானுங்கன்னு அடுத்தடுத்து ரிப்போர்ட் வரும். அதான் அந்த ப்ளூ கோரிஸ் அடிச்சு போட்டது, ஸ்டார் ஹேட்டும் மத்தவங்களும் லெவல் 2ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்கல்ல. அதான் ஜெயில இருந்தவங்க எல்லாத்தையும் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாங்க போயிட்டு இருக்குது. ப்ளூ கோரிஸும் சால்டத்தும் அவங்க நடக்கிறதுக்கு அங்க போயிட்டான். சோ இப்ப லூஃபிய பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்டருமே பாஸ் ஆகல. இது தெரிஞ்ச உடனே வார்டன் செம்ம காண்டாயி, ஏன்டா என்கிட்ட எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரலன்னு சொல்லி டேபிள போட்டு குத்திட்டு கிடப்பான். உடனே ஹனியாபால் பச்சை பச்சையா கேப்பான், எங்கடா கேட்ட, நான் சொன்னப்ப எங்க கேட்ட, அந்த போவா ஹன்காக பார்த்துட்டு வாய பொளந்து நாக்க தொங்க போட்டுட்டு தானே இருந்தேன், அப்ப இப்படித்தாண்டா ஆகுமா, எது நான் கவனிக்கலையான்னு சொல்லிட்டு காண்டாயி வாய் வழியா அந்த பாய்சன் ஸ்மோக்க வெளியே விடுவானா. உடனே ஹனியாபால் பீதியாயி, ஆமா வார்டன் இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க தான் பொறுப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு இறங்கி வேலையை பார்த்துக்கணும், ஆனா கண்டுக்காம விட்டீங்கன்னு அந்த டைம் என்னாச்சுன்னு சொல்லுவான். அதாவது அவன் சீரியஸா போன் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நான் கேட்ட பிரிசனரை காட்டுவீங்களா ப்ளீஸ்னு இருப்பா. அதை பார்த்து மயங்கி போய் கண்டிப்பா வரேன்னு இருப்பான். ஹனியாபால் பின்னாடி இருந்துகிட்டு எவ்வளவோ கத்துன்னு கத்திருப்பான், யோ இது சீரியஸான மேட்ரு, நீ என்ன இங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கன்னு. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. அதனாலேயே ஹனியாபால் பச்சை பச்சையா திட்டுவான், நீங்க ஒரு முட்டாளு, நீங்க மட்டும் ரைட் டைம்ல போய் செக் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இவ்வளவு பஞ்சாயத்து வந்திருக்கவே வந்திருக்காதுமா. உடனே அவன் காண்டாயி வாய்க்குள்ள இருந்து இன்னும் ஏகப்பட்ட கேஸ் வந்தவொன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேன்னு பொத்துன்னு விழுவானுங்க. அதை பார்த்துட்டு ஹனியாபால் பீதியாயி, ஒருவேளை நீங்க கரெக்டா இருந்திருக்கலாம், நான் தான் மரமண்ட பைய லூசு பைய மென்டல் பைய முட்டா பைய கவனிக்காம விட்டுட்டேன், கொஞ்சம் டென்ஷனை குறைக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் சாடி அங்க வந்து நாங்க ஹண்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா களத்துல இறங்கி ஜெயிலுக்குள்ள வந்தவங்களை காலி பண்ணிடுவோம், என்ன சொல்றீங்க ஓகேவான்னு சொல்லி அவளோட மிருகம் எல்லாத்தையுமே காட்டுவான். ஒன்னு பயங்கரமான ரைனோசரஸ், இன்னொன்னு அந்த கோலா. இவங்க மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டா கூட அந்த மினோட்டோரஸும் இருக்காமா. அதான் பெரிய சைஸ் எருமாடு. எப்ப பார்த்தாலும் அத கருப்பு ஷேடோலயே காட்டுறானுங்க. அத அப்படியே அங்க வாக்கிங் போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன பஞ்சாயத்துனா லெவல் 3ல மறைஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களை கார்னர் பண்ணி அட்டாக் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அதனால இந்த மேட்டரை சால்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு சொல்லி இருக்கிற எல்லா போர்சஸையுமே இம்பல் டவுன் லெவல் 4க்கு வர சொல்லிடுவான். இன் கேஸ் அவங்க மினோட்டோரஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே வந்தாங்கன்னா அடுத்து இருக்குது பர்னிங் ஹீட் ஹெல், அங்க ஏன் கையாலேயே அவங்கள சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லுவான். அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. ஏன்னா மூதேவி அந்த அளவுக்கு வெறியில இருக்கான். இது என்ன ஜெயிலுன்னு நினைச்சானுங்களா இல்ல பிக்னிக் ஸ்பாட்னு நினைச்சானுங்களா, இஷ்டத்துக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க நன்னாரி பாய்ஸ். ஒரு கை பாத்துலாம்
போடாங்கிற மாதிரி சொல்லி கான்ல இருப்பான். அங்க அந்த பகி மிஸ்டர் 3யோட நிலைமை தான் ரொம்ப மோசம். சூட்டுல நாக்கு தள்ளி போய் நடக்க முடியாம முக்குன்னு முக்கி நடப்பானுங்க. மூச்சு விட்டா கூட சூடாதான் ஏர் வருது. வேற என்ன பண்றது, அதை தான் சுவாசிச்சாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இவனுங்க வந்துட்டு இருக்க இந்த இடம் தான் ரொம்ப சேஃபான இடம். இதுக்கப்புறம் இவனுங்க பண்ண வேண்டிய வேலை இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு லெவல் 1க்கு போகணும். அது என்ன சாதாரண கதையா? இவங்களுக்கு வேற இப்ப அந்த அளவுக்கு டைமும் இல்ல. மிஸ்டர் 3யோட மூக்கு மூஞ்செல்லாம் பாத்தீங்களா, அப்படியே வேக்ஸா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்கன்னா கண்டிப்பா சாவு சங்கு எல்லாம் உறுதி. அந்த டைம் பகிக்கு ஒரு டவுட், என்ன நிசப்தமா இருக்கேன்னு. உடனே அங்க எங்கன்னு சுத்தி முத்தி பாப்பான். பார்த்தா ஒரு இடத்துலயுமே ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்புட்டு பேரும் இங்க சுத்திட்டு இருந்தானுங்க. இப்ப யாருமே இல்லன்னா வாட் இஸ் த மேட்டர்னு டவுட்டா கேப்பான். உடனே மிஸ்டர் 3 ஒருவேளை நம்ம செத்துருப்போம்பா, உன் வாயில கொல்லிக்கட்டைய வைக்க எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுறாம்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியையும் போன்கிளேவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வேகமா ஓடுவானுங்க. ஆனா இவனுங்க ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த மினட்டாரஸ் வந்துட்டு இருக்குது. ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குதுன்னு அப்படியே வெயிட் பண்ணி பாப்பானுங்க. அது அப்படியே பொறுமையா பயங்கரமா மேல ஏறி வரும். அத பார்த்த உடனே அந்த போன்கிளே பையெல்லாம் ஆடி போயிருவான். ஐயோ இவனான்னு. அது ஜஸ்ட் நடந்து வந்து நின்னுக்கே அந்த இடம் அப்படி அதிருது. அப்ப எந்த அளவுக்கு அதோட பாடி மாஸ் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப நம்மளுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காரு. அதை பார்த்துச்சு ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட்ல முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. நம்மளால அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மட்டும் தான் இருப்பான். அடுத்த செகண்ட் சும்மா கட்ட 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 கட்டன்னு ஃபாஸ்டா வந்து லூஃபிய ஓங்கி அது கையில வச்சிருக்க கட்டையை வச்சு ஒரே அடி அடிக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். இவ்வளவு வேகமா வரும்னு சொல்லி லூஃபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போன்கிளே இதுதான் மினோட்டோரஸ் ரொம்ப ரொம்ப மோசமான மிருகம்பா. அப்படியே படு பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கும். இத டீமன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வர்ற மக்கள் எல்லாத்தையுமே ஏதோ குப்பை மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான மான்ஸ்டர். அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சுத்தி சுத்தி காட்டுவானுங்க. ஷேடோல இருந்தப்ப கூட படு பயங்கரமா தெரிஞ்சது. ஆனா கலர்ஃபுல்லா காட்டும் போதுதான் கன்றாவியா இருக்கும். மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு 3ஆம் கிளாஸ் பையன் மாதிரி நின்னுட்டு இருக்குது. லூஃபி பார்த்துட்டு இது என்ன டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு கேப்பான். அது எப்படா எனக்கு தெரியும், அடி ஒன்னு இடி மாதிரி இருக்கும்னு சொல்லி வாய மூடல. அடுத்த செகண்டே போன்கிளேவை போட்டு சும்மா அடி தொவன்னு துவச்சு எடுக்கும். அப்படி அடி அடின்னு அடிச்சதுல செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிட்டு இருப்பான். எப்பா போனு என்னாச்சு, என்ன இந்த வேகத்துல அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து லூஃபி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பையன் ஒரு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்டாண்டிங்ல வந்து நிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அடி வாங்கினதுல நிக்க முடியாம அப்படியே சுருண்டு அடிச்சு போய்கிட்டே இருப்பான். அப்பவுமே கேப் விடாம ஃபாலோ பண்ணி வந்து ஓங்கி அடிக்க வரும். அந்த டைம் தான் மொத அடியாதுக்கு விழும். என் ஃப்ரெண்டு மேலையாடா கைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன்கிளே வாயிலேயே ஒரு மிதி. நல்ல வேலை அந்த கேப்பை யூஸ் பண்ணி லூஃபி தப்பிச்சிருவான். ஆனா என்ன போன்கிளே மாட்டிட்டான். அட அடிச்சு முடிச்சு தப்பிச்சு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஓட வேண்டியதானே. அங்க நின்னு ஆடுறேங்கிற பேர்ல ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். மூஞ்சோட்ட புடிச்சு தரையோட வச்சு ஒரே அமுக்கு. அதுவும் எப்படி கழுத்தோட புடிச்சு அமுக்கிருச்சு. பயலால மூச்சு விட முடியல. இதுக்கப்புறம் லூஃபி பொறுமை காப்பானா நேவர். அவன் செகண்ட் இயர் எடுத்துருவான். இப்ப என்னன்னா அதோட கையில இருக்க கட்டையை வச்சு ஓங்கி அவன் மண்டையில ஒரு அடி அடிக்க போகுது. அப்படி அடிச்சுட்டா போன்கிளே அங்கேயே காலி. அப்படி அடிக்க போறப்போ லூஃபி பசூக்கான்னு சொல்லி அதோட வயித்துல ஒரே அடி ஒக்காமக்கா சரியான அடி. அப்படி அடிச்சதுல அப்படியே அங்க இருந்து திருச்சடிச்சு போய் விழும். சரி ரைட், கொஞ்ச நேரத்துக்கு இதோட பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே லூஃபி கொல்லா மாசா போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிற. அதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.